ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு 4 டிப்ஸு ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு 4 டிப்ஸ் மட்டும் இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது ப்ளவுஸில். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸில் வந்து நம்ம நெக்குக்கு வச்சு அடிப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி கிராஸ் பீஸில் கிராஸாக கட் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஷேப் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து நெக்குக்கு வந்து வைப்போம். ஸோ இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒருத்தருக்கு சிலருக்கு வந்து கரெக்டாக வராது, ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணி வரும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பாருங்கள். இப்போ இந்த இந்த கிளாத்தை வந்து பாருங்கள், இப்படி நேராகவே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி அப்படி ஸ்கொயர் ஷேப்கே இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு பாருங்கள், இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும், அந்த எவ்வளோ பிரெத் இருக்கோ அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாங்க. இது தெரியணுங்கிறக்காக கோடு போட்டிருக்கேன். தைச்சு பழகிட்டோம்னா ஈஸியாக நம்ம தைச்சிக்கலாம். இப்போ அந்த இடத்துலேருந்து நீளமாக ஒரு கோடு வந்து நம்ம போட்டுக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சைடில் இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி திருப்பணும்னு பாருங்கள், அதே மாதிரி ஷேப் வந்துருச்சு பாருங்கள். இந்த பிசரெல்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு இந்த பிசரெல்லாம் வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம கிராஸாக வச்சு நமக்கு ப்ளவுஸ் செட் ஆகலை, நெக்குக்கு வரல அப்படின்னா அந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒரு டிப்ஸ் தான் பாருங்கள். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி அழகாக வைக்கலாம், அந்த பீஸ் வந்து எவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்குங்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு துணியை வச்சு ஃபுல்லாக அடிச்சுட்டு மறுபடியும் அடித்து திருப்புவோம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வேண்டாம். இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். ஒரே அதாவது ஒரு 2 தையலோடு வந்து நீட்டாக ஃபினிஷ் முடிஞ்சிருங்க. பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து இப்போ கிராஸாக வெட்டுறோம் இல்லைங்களா, வெட்டி அதை ஸ்டிச் பண்ண கிளாத்தை வந்து இப்போ 2ஆக மடிச்சுக்கணும். 2ஆக மடிச்சுட்டு பாருங்கள், இந்த நெக்கிலேருந்து ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். நெக்கில் இது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இல்லைனா நார்மலாக வந்து நம்ம ஒரு துணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், அப்புறம் அதை மடித்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்கு மேலே வந்து அமுக்கு தையல் போடுவோம். அதுக்கு மேலே தான் மறுபடியும் ஒரு தையல், மறுபடியும் தையல். ஸோ 5 தையலுக்கு மேலே வந்துடுங்க இந்த நெக் மட்டும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், வேறு இதை மாதிரி 2ஆக மடித்து இந்த நெக்கில் வந்து அப்படியே வச்சுட்டு வரணும். ஆனால் இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். நெட்டு துணி வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. கிராஸ் பீஸ் தான் நெக்குக்கு வந்து எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இந்த நெக்கில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த இடத்த வந்து நம்ம அப்படியே அட்கட் பண்ணிக்கலாங்க. அட்கட் பண்ணோம்னா நல்ல நமக்கு வளைவு வந்து நமக்கு திருப்பி கிடைக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துச்சுங்களா. இப்போ இது என்ன பண்ணுறோம், அமுக்கு மேலே ஒரு தையல் போட்டாலும் போடலாம், இல்லைன்னா அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாங்க. மேலே வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருக்கேன், இப்போ ஒரு தையல் போடுறேன். பக்கத்தில் வேணும்னா இன்னொரு தையல் போடலாம், இல்லைன்னா இல்லைங்க. இந்த 2 தையல்லையே வந்து நெக் வந்து ஃபினிஷிங் ஆயிரும். வேணா நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கலாம் உள்ள, இல்லைன்னா இன்னொரு தையலும் போட்டுக்கலாங்க. ஸோ இன்னொரு தையல் போட்டோம்னா 3 தையல் தான். 3 தையல்லையே வந்து நெக் வந்து ஃபினிஷிங் ஆயிரும். இல்லைன்னா நம்ம நார்மலாக எப்பவும் போல் தைச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 தையலாவது வந்துருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிளாத் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங். இதை வந்து இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டோம்னா நெக் வந்து ஃபினிஷிங் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து மொத்தமாக 3 தையல் தாங்க. நீங்கள் இப்படி தைச்சிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க ப்ளவுஸ் தைக்கல. ஒரு ப்ளவுஸ் எடுத்தோம்னால அதில் நிறைய டிப்ஸ் இருந்தாலே போதுங்க, நம்ம அதுபடி நீட்டாக ஃபினிஷிங் வந்துடும். இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? சூப்பராக இருக்குது இல்லைங்க. இது வந்து இன்னொரு டிப்ஸுங்க. அடுத்து வந்து இன்னொரு டிப்ஸ் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பாக்கழுத்து. இந்த பாக்கழுத்தில் இந்த மாதிரி அதாவது பெண்டாகாத ஒரு லேஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம், பானைக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வர மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது காமிக்கிறவாங்க. பாருங்கள், இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து அப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம்.
இது அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்து ஆப்போசிட்டாக மடித்து திருப்பணும். இது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில எனக்கு. கீழே வரைக்கும் அந்த 1 இன்ச் அந்த எவ்வளோ பார்டர் இருக்கோ அந்த பார்டர் அளவுக்கு கீழே இறக்கி அப்படியே திருப்பி ஃபோல்டு பண்ணணுங்க. ஃபோல்டு பண்ணி பாரு அப்படியே திருப்பணும். திருப்பி அப்படி தைச்சிட்டு வரலாம். இது வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா என்னங்கன்னு தெரில. ஸோ தெரியல அப்படிங்கும்போது இன்னொரு டைம் கூட நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். கரெக்டாக இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணி இது பண்ணணுங்க. அப்படி திருப்பி மறுபடியும் மேலே வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சுட்டு போயிடணும். கண்டினியூஸ் வரைக்கும் அப்படியே அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது லைட்டாக சுருக்கு வச்சோம்னா போதும். இது ஒரு டிப்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன். பாருங்கள் பானைக்கு எப்படி ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக வரும் ஃபினிஷிங். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கு இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த சைட்லேயும் வந்து ஒரு தையல் போட்டோம்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இது ஒரு டிப்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக இப்போ எல்லாருமே வந்து இந்த 3 டக்கு மட்டும் தான் போட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா. இப்போ 4வதுன்னு ஒரு டக்கு இருக்குது சைடில். இதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம துணி விட்டு தான் வெட்டணும். ஆனால் இந்த 4வது டக்கு போட்டோம்னா தான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃபிட்டிங் நல்லா இருக்குங்க. இது வந்து இப்போ யாருமே வந்து போடுறதில்ல 4வது டக்கு, 3 டக்கு தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த 4th டக்கு போட்டோம்னா ப்ளவுஸ் வந்து சைடெல்லாம் தூக்காமல் நல்லா அமுத்தி கிடைக்குங்க. ஸோ அதுக்காக தான் இந்த 4th டக்கு போடுறது. அது சில பேருக்கு புரியாமல் வெறும் 3 டக்கு தான் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள் இந்த ப்ளவுஸில் வந்து பாருங்கள் இது ஃப்ரண்ட்டு அப்படின்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து சைடில் வந்து ஒரு தையல் போடணும். போட்டோம்னா அந்த இடம் பஃப்னு தூக்காமல் ப்ளவுஸில் நல்ல ஃபினிஷிங் வந்து நல்லா ஸ்டிஃபாக அமுத்திட்டு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த 4th டக்கு போடுறதுங்க. இதை போட்டோம்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இதை நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இந்த டக்கு போட்டிங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இந்த இடத்துல வந்து